ஹாய், ப்ரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்றைக்கு தியானிக்கக்கூடிய வசனம் வந்துட்டு நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்றி அறிவும் புத்தியும் வரும். என் அன்பு தெய்வ ஜனமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கறது ஞானத்தை கொடுக்குறாரு. ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவனுடைய ஞானம்தான். அவனுடைய அதாவது அவன் வந்துட்டு ஒரு பார்ப்பா எவ்வளோ புத்திசாலி, எவ்வளோ நியாயமுள்ள மனுஷன் பாரு அப்படின்னு எதில் சொல்கிறாங்கனாக்கா, அவனுடைய ஞானத்தை வச்சு தான் அவனை கேல்குலேஷன் போட்டு அவனுக்கு ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கர்த்தருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் நமக்கு வரும். சரியா? நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஃபஸ்ட்டு பின்தொடர வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர வேண்டும். 40 நாள் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யாருக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க? ஃபாஸ்டிங்னா என்ன? ஃபாஸ்டிங் இருப்பதுனால நம்மளுக்கு என்ன பலன்? ஏன்னா ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு என்ன பலன்? ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால கடவுளுக்கு என்ன பலன்? இதை நம்ம மூணுத்தை வச்சு தான் தியானிக்க போகிறோம் இன்றைக்கி. என் அன்பு தெய்வ ஜனமே, நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு மட்டும்தான் பிரயோஜனம், கடவுளுக்கு பிரயோஜனம் இல்லை. கடவுளுக்கு என்ன செய்யணும்னா, இந்த ஃபாஸ்டிங் வழியாக கடவுளுக்கு நம்ம ஒரு நீதியாக, நியாயமாக, எந்த ஒரு பொய்யும் எந்த ஒரு பித்தலாட்டமும் செய்யாத ஒரு நியாயமாக நடக்கும் பொழுது தான் அது கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்மளுடைய ஃபாஸ்டிங் வந்துட்டு நம்ம ஒரு நியாயமாகவும் ஒரு நீதியாகவும் ஒரு நியாயமாகவும் நடக்கும் பொழுது தான் அது கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கிறது என்னன்னாக்கா, நம்மளுக்கு வந்துட்டு நன்மை என்ன கிடைக்குது, நம்ம வந்துட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னாக்கா, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய உடல் நலம் எல்லாமே சீர்திருத்தமாகும். அதாவது இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் பிரகாரமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா ஒரு மனுஷன் வந்துட்டு உபவாசிக்கணும் அப்படின்றது ஒரு இருக்குது. அதாவது இவ்வளோ ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ நாள் உபவாசிக்கிறதுனால என்ன ஒரு பலன்னா, நம்மளுடைய உடல் நலம் வந்துட்டு ஆரோக்கியம் அடையும். சரியா? நீங்கள் நினச்சிக்கிறீங்க, நான் என் சாப்பாடை தியாகம் பண்ணிவிட்டு நான் கர்த்தருக்காக நான் வாழ்கிறேன். கர்த்தருக்காக நீ வாழ்கிறதுனா, கர்த்தருக்கு நியாயமாக வாழ்கிறது தான் நீ கர்த்தருக்காக வாழ்கிறது. கர்த்தருக்கு நியாயமாக நீ வாழும் பொழுது, கர்த்தருக்கு நியாயமாக நடக்கும் பொழுது தான் நீ கர்த்தருக்காக வாழ்கிறது. தவிர மற்றபடி வந்துட்டு நீ என்ன சொல்கிறது, நீ ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால கடவுளுக்கு ரொம்ப பிரயோஜனம், உனக்கு பிரயோஜனம், உனக்கு நன்மை, உனக்கு தீமை வராது. அதாவது உபவாசித்து ஜெபம் பண்ணு. நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு இன்னொரு இடத்துல கூட, சரியா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வசனம் இருக்குது. அதில் என்ன விஷயம்னாக்கா, சில பேர் வந்துட்டு ஜெபம் பண்ணும்போதே தூங்கிடுறாங்க. ஜெபம் பண்ணும்போது வந்துட்டு அந்த ஜெபத்துக்கு வந்துட்டு ஒரு மரியாதை கொடுக்காத நடந்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஜனத்துக்காக கடவுள் வந்துட்டு சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சரியா? உபவாசித்து ஜெபம் பண்ணோம். உபவாசித்து ஜெபம் பண்ணிட்டு என்னன்னா, எனக்கு ஆண்டவரே எனக்கு இது கொடு, அப்பா எனக்கு இது கொடு, எனக்கு டிவி கொடு, எனக்கு காரை கொடு, எனக்கு ஃப்ரிட்ஜை கொடு, எனக்கு வீட்டை கொடு, எனக்கு வந்துட்டு எல்லாமே எனக்கு கொடு. நீ வந்துட்டு உபவாசிக்கும் பொழுது நீ மற்றவனுக்காக ஜெபம் பண்ணணும். சரியா? அப்புறம் 2 வேளை நீ கட் பண்ணினா அந்த 2 வேளை சாப்பாடு ஒரு ஏழைக்கு போய் சேரணும். அப்போ தான் உன்னுடைய உபவாச ஜெபம் வந்துட்டு கேட்கப்படும்.
நீ நான் ஒரு 3 நாள் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஜபம் 3 வேளை சாப்பிடாத நான் ஜபம் பண்ணுறேன், பாஸ்டிங் இருக்கிறேன், நான் வந்துட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக சாப்பிட்றதில்ல, நான் 40 நாளும் சாப்பிடாத இருக்கிறேன். அதாவது உன்னுடைய உபவாசத்தில் வந்துட்டு மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தையும் நாணயத்தை தருகிறார், அவர் வாயினின்றி சரியா அறிவும் புத்தியும் வரும். மவுத்லேருந்து அறிவும் புத்தியும் வரும். நமக்கு நம்ம ப்ரேயர் பண்ணும் பொழுது, நம்ம பாஸ்டிங் இருக்கும் பொழுது, நம்ம பாஸ்டிங்கை மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமாக பாஸ்டிங்காக இருக்கணும். நீ 2 வேளை கட் பண்ணா அந்த 2 வேளை சாப்பாடு ஒரு ஏழைக்கு போய் சேரணும். ஒரு ஏழை வயிறு ரொம்ப முழுத்தா உன்னுடைய பாஸ்டிங் முழுமையடையும். சரியா? நான் பாஸ்டிங் இருக்கிறேன், நானும் வந்துட்டு எல்லாமே இவ்வளோ வேலை ஜெபம் பண்ணுறேன், காலையில் ஏஞ்சவொன்னே ஜெபம் பண்ணுறேன். ஏற்கப்படாது. உன்னுடைய ஜெபம் பரலோகத்தில் தட்டணும், பரலோகத்தினுடைய வாசலை தட்டணும். ஆண்டவரே உன்னுடைய ஜெபம், உன்னுடைய உபவாசம் வந்துட்டு போயிட்டு பரலோகத்தை தட்டணும். அப்போ தான் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். நீ நினச்சிக்காத நான் பாஸ்டிங்ட்டாக்கா என்னுடைய ஜெபம் கேட்கப்படும், நான் எந்த தவறு செய்தாலும் கேட்கப்படும். தவறு எப்போ செய்யணும், தவறு வந்துட்டு எப்போ மன்னிக்கப்படும்னா நீ தெரியாமல் செய்ய போகும்போது தான் மன்னிக்கப்படும். தெரிஞ்சு அது செய்தால் மன்னிக்கப்படாது. நீதிமானே விழித்திரு, நீ ஜெபம் பண்ணும் பொழுது விழித்திரு. சரியா? நீதிமானே விழித்திரு. எல்லாத்துக்கு நீதிமானே விழித்திருன்னு சொல்லுதுன்னா, நீ ஜெபம் பண்ணும் பொழுது, நீ வாழ்க்கையில் வாழும் பொழுது, வாழ்க்கை நடத்தும் பொழுது நியாயமாகவும் உன்னுடைய வாழ்க்கையின் பாதையை கர்த்தருக்குனே ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது தான் உன்னுடைய வாழ்க்கை செம்மையடையும். உன்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு நீ பண்ணுற பாஸ்டிங் ஏற்கப்படும். உன்னுடைய பாஸ்டிங் ஏற்கப்படும் பொழுது தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான தீமைகள், எல்லா விதமான பிரச்சனையும் உன்னை விட்டு அகன்று போகும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிப்பது நிஜம், நீ அவரை நேசிப்பது நிஜம். ஆனால் நீ செய்கிற பாஸ்டிங்கில் நீ கட்டு பண்ணுற 2 வேளை சாப்பாடை ஒரு ஏழைக்கு கொடுக்கும் பொழுது தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்கின்ற பாஸ்டிங் ஆனது முழுமையடையும். ஒரு ஏழைக்கு கொடு, அதுவும் உன்னுடைய தெரிந்த நண்பர்களுக்கு அல்ல, உனக்கு தெரியாத, உனக்கு முகமுகமாக தெரியாத நபர்களுக்கு நீர் கொடுக்கும் பொழுது தான் அந்த பாஸ்டிங் ஆனது முழுமையடையும். அந்த பாஸ்டிங் ஆனது கர்த்தருக்கு ஏற்கப்படும். அந்த பாஸ்டிங் ஆனது கர்த்தருடைய பரலோகத்தின் வாசலை தட்டும். அதை தட்டி உனக்காக அது போராடும், உனக்காக ஜெபம் பண்ணும், உனக்காக அது நிற்கும், உனக்காக எல்லாமே பண்ணும். நீ பண்ணும் பொழுது தான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் நம்மை சொல்லுவது ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அதே மாதிரி மற்றவங்களை நேசி. நீ உன் குழந்தையை நேசிப்பது போல இன்னொரு குழந்தையும் நேசி. உன் மனைவியை நீ நேசிப்பது போல பிறரை நீ சகோதராய் நினைத்து நேசிக்க வேண்டும். அதே போன்று உன்னுடைய அம்மாவை எப்படி நேசிக்கிறியோ அதே போன்று பிறர் தாயையும் நீ நேசிக்க வேண்டும். உன்னுடைய அப்பாவை எப்படி நேசிக்கிறியோ அதே போல் பிறர் தகப்பனை நேசிக்க வேண்டும். என் அன்பு சகோதரனே, நீ இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ உண்மையார் உபவாசம் ஜெபம் செய்ய வேண்டும் ஏறெடுப்பேனால் நீர் கட் பண்ணுகின்ற 2 வேலையும் இல்லை 3 வேலை கட் பண்ணாலும் அந்த 3 வேலையும் ஒரு ஏழைக்கு போய் சேரணும். அது எப்படி ஆகிடும், நீ எப்படியாவது கொண்டு போகணும். அவர்தான் எப்படியாவது கொண்டு போ, எப்படியாவது சாப்பாடு கொடு அவனுக்கு. எப்படியாவது உன்னுடைய காலையில் சாப்பாடு கட் பண்ணியா அவனுக்கு கொடு சாப்பாடு. உன்னுடைய மதியான சாப்பாடு கட் பண்ணியா யாராவது ஒருத்தர் கொடு. தேடிப்போ. உன்னுடைய நன்மை உன்னை தேடி வரும். நீ வந்துட்டு ஒரு ஏழையை நோக்கி உன்னுடைய உபவாச ஜபத்துக்காக நீ ஒரு ஏழையை தேடி உன்னுடைய உணவு கொடுக்கறதுக்காக நீ போகும் பொழுது நன்மை உன்னை தேடி வந்து உன்னை பின்தொடரும். நன்மை உன்னை பின்தொடரும். உன்னை கர்த்தர் வந்துட்டு ரட்சிப்பார், உனக்கு ஞானத்தை தருவார். அவர் வாயில் வருகின்ற ஞானத்தையும் புத்தியும் உனக்கு அறிவிப்பார். அதற்காக
நீர் இன்றைக்கு ஜெபம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஆண்டவரே அப்பா நான் பாஸ்டிங் இருக்கும் பொழுது, அன்பின் பரலோக பிதாவே, நான் பாஸ்டிங் இருக்கும் பொழுது என்னுடைய ஒரு வேளை சாப்பாடு கட் பண்ணால நான் ஒரு வேளை நான் ஒரு ஏழைக்கு கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு 2 வேளை சாப்பாடு கட் பண்ணால் நான் ஒரு ஏழைக்கு கொடுக்கணும். அப்பொழுது தான் என்னுடைய பாஸ்டிங் முழுமையடைய பண்ணுறோட. அதுக்காக உனக்கு கூடாது உண்மை துதிக்கிறோம் ராஜா, உண்மை துதிக்கிறோம் தகப்பனே, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கின்றோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. உன்னதரே, என் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை கோடி நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கின்றோம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருங்கப்பா, எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. இதாண்டவரே, நான் இந்த ஜெபம் செய்கின்ற இந்த கூடாரத்தை என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால நீங்க இன்றைக்கே கட்டளையிடும் ஆண்டவரே. தகப்பனே ஆசீர்வதிங்க ராஜாவே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே, தெய்வீக சமாதானம் இறங்கட்டும் அப்பா, தெய்வீக பிரசனம் இறங்கட்டும் தகப்பனே. நீர் ஆசீர்வதிங்க அப்பா, நீர் பரலோகத்தில் கொடுக்கின்ற எங்களுக்கு ஞானத்தை தாரும் அப்பா, உம்முடைய வாயின்று வருகின்ற அந்த ஞானத்தையும் புத்தியும் தாரும் அப்பா. எங்களுக்கு அறிவில்லாத ஆண்டவரே, ஆண்டவரே நீர் உம்முடைய அறிவை தாரும் அப்பா. எங்களுக்கு ஞானம் இல்லை தகப்பனே, எங்களுக்கு உம்முடைய ஞானத்தை தாரும் தகப்பனே, வழிநடத்தும் சுவாமி. நன்றி அப்பா. இதாண்டவரே, நாங்கள் பாஸ்டிங் இந்த 40 நாள் ஏறெடுக்கும் பொழுது என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே எல்லா ஜனங்களும் நன்றாக இருக்கும்படி தேவரை கிருபை செய்தோம் ஆண்டவரே. தகப்பனே விசேஷமாய் ஆண்டவரே ஜெயிலில் இருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகளை என் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் தகப்பனே. இதாண்டவரே ரோட்டில் டிரைவர்களை ஆசீர்வதிங்க, டிரைவர் பிள்ளைகளையும் பெண் பாடங்களையும் எல்லாரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பனே எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. அது 1 வயசு இருந்தாலும் சரி ஆண்டவரே, எப்பொழுது ஆண்டவரே 1ஆம் கிளாஸ் இருந்தாலும் சரி, அது வந்துட்டு ஆண்டவரே டிகிரி, எம்காம், எம்பிஏ, எல்எல்பி எதுவே இருந்தாலும் சரி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்கள் முதல் மதிப்பெண்ணை எடுக்கும்படி தேவரே கிருபை செய்தோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய தெய்வீக சமாதானம் இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய நண்பர்களை ஆசீர்வதிங்கப்பா, வழிநடத்துங்கப்பா, வழிநடத்துங்க. எல்லா மீடியா சேனலை ஆசீர்வதிங்க, எல்லா நண்பரை எல்லா மினிஸ்டர்களை ஆசீர்வதிங்க, பிஎம்ஐ சிஎம்ஐ எல்லாரும் ஆசீர்வதிங்க சுவாமி. நன்றி அப்பா. ஆண்டவரே எல்லா நண்பர்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி, எல்லா லீடர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமாக பீம்ஸ் ஆர்மியை ஆசீர்வதிங்க அப்பா. அந்த பீம்ஸ் ஆர்மியிலே நடக்கின்ற எல்லா விதமான செயல்களையும் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு தொட்டு நீ குடும் ஆக்கும்படி இதுவரை கிருபை செய்தோம் ஆண்டவரே. ஆண்டவரை இன்றைக்கு ஜெபம் ஆண்டவரை இன்றைக்கு பிறந்த நாள் காணுகின்ற என் அன்பு சகோதர சகோதரிகளை என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நீங்கள் விடுதலை ஆக்கி போடும்படியாய் தேவரை கிருபை செய்தோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே யார் வீட்டில் ஆண்டவர் பணம் இல்லையோ, யார் வீட்டில் ஆண்டவர் சாப்பாடு இல்லையோ, யார் வீட்டில் ஆண்டவரே எங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே பாலைவனத்தில் இந்த மன்னாவை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே கொடும் ஆண்டவரே. ஆண்டவரை கொடும் அப்பா, கொடும் ஆண்டவரே, பரலோகத்தில் இருந்து கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே பாலைவனத்தில் எங்களுக்கு ஆண்டவரே தண்ணீரை நீர் ஆண்டவரே ஒரு அடி அடித்த பொழுது தண்ணீர் பறந்தது போல இதாண்டவரை இன்றைக்கு என் ஜனங்கள் ஆண்டவரை தண்ணிக்காக யார் ஜெபம் செய்கிறார்கள் அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா, வழி நடத்துங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த டிவி பார்த்து கொண்டு இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா, வழி நடத்துங்க ஆண்டவரே. இதாண்டவரே காப்பிரைட்ஸ் என்கின்ற ஆண்டவரே அந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் விடுவிக்கும்படியாக இதுவரை கிருபை செய்தோம் ஆண்டவரே. இனி காப்பிரைட்ஸில் நாங்கள் ஆல்மோஸ்ட் செய்யாதபடிக்கு எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. வழிநடத்துங்க அப்பா. உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கின்ற ஆண்டவரே. எல்லா ஃபேக்டரி ஓனர்களையும், எல்லா சிஇஓக்களையும், எல்லா மேனேஜர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். எல்லா துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஆமென், ஆமென், ஆமென்.